This video is sponsored by SPO Digital Marketing. Join SPO Digital Marketing work from home opportunity. Mobile-based part-time job perfect for students, homemakers and soap seekers. Use your free time to earn, no fixed hours. Work at your convenience. Just share and publish content. Simple talks, no selling or no referral. Have a Facebook, Instagram or YouTube account? You are already eligible. Earn daily income with instant payouts. Start from day one. Send your name and qualifications and WhatsApp 999410460 and get full details instantly. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கண்களை திறந்தபோது ஆனந்தனுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தான். எல்லாம் புதிதாக தெரிந்தன. என்ன இது? நான் எங்கே இருக்கிறேன்? தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. வீடு கண்ணாடி போல் பளபளத்தன. வெளியே பறக்கும் கார்கள் சத்தமில்லாமல் உலா வந்தன. பார்த்த மனிதர்களின் கைகள் ஒளிர்ந்தன. ஆனந்தனின் குழப்பத்தை கண்ட ஒரு பெண் அவள் அருகில் வந்தாள். அவளது கண்கள் நீல நிறமாய் மின்னின. உங்கள் முகத்தில் குழப்பம் தெரிகிறது. மன்னிக்க வேண்டும். நீங்கள் ஒரு ஆய்வு பெட்டியிலிருந்து வெளியே வந்திருக்கிறீர்கள். உங்கள் நினைவுகள் இன்னும் பழைய காலத்தில்தான் இருக்கின்றன போல என்றாள். ஆனந்தன் அவனை வினோதமாக பார்த்தான். நான் ஆய்வு பெட்டிக்குள் இருந்தேனா? நான் படுத்து தூங்கினேன், அவ்வளவுதான் தெரியும். ஆம், நீங்கள் உறங்கச் சென்றது 2025. இப்போது 2075. உலகமே மாறிவிட்டது. மனிதர்கள் மாறிவிட்டார்கள் என்ற அந்த பெண் தன்னை புது உலக தேவதை என அறிமுகப்படுத்தி கொண்டாள். அவளது வேலை பழைய காலத்தில் இருந்து வரும் மக்களை புதிய உலகத்திற்கு தயார் செய்வது. நான் 50 ஆண்டுகள் தூங்கிவிட்டேனா? எனது குடும்பம், எனது நண்பர்கள், எனது கைபேசி எங்கே? எல்லாமே ஒரு கனவு போல தோன்றியது. வாருங்கள், உங்கள் புது உலகத்தை பாருங்கள் என்றால் அந்த புது உலக தேவதை. ஆனந்தனை புதிய உலகத்திற்கு அழைத்துச் சென்றால் அங்கே மனிதர்கள் பேசிக்கொள்வதில்லை. தங்கள் மனதில் இருந்து நேரடியாக தகவல்களை மாறிக்கொண்டனர். உணர்வுகள் இயந்திரமான இருந்தன. ஒரு மாத்திரை உண்டா? அறுசுவை உணவின் சுவையை உணர முடிந்தது. குழந்தைகள் கூட ஆசிரியர்கள் இன்றி மூளையிலிருந்து நேரடியாக அறிவை பதிவிறக்கம் செய்து கொண்டனர். எங்கள் வாழ்வில் கஷ்டங்கள் இல்லை, நோய்கள் இல்லை, வறுமை இல்லை. நாங்கள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறோம் என்றால் புது உலக தேவதை. ஆனால் உணர்வுகளுக்கு என்ன ஆனது? கோபம், தூக்கம், அன்பு இவை எல்லாம் எங்கே என ஆனந்தன் கேட்டான். அவையெல்லாம் தேவையில்லாத உணர்ச்சிகள். அவன்தான் போர்களையும் தூக்கங்களையும் உண்டாக்கின்றன. நாங்கள் அவை அனைத்தையும் எங்கள் உடலிலிருந்து நீக்கிவிட்டோம். நாங்கள் ஒரு பரிபூர்ண நிம்மதியான சமூகம் என்றால் ஆனந்தனுக்கு தலை சுற்றியது. அவனது காதலியை நினைத்து பார்த்தான். அவளை பார்க்க ஏங்கியது. அவளுடன் சண்டை போட்டது. மீண்டும் அவளுடன் சமாதானமானது. அனைத்தும் அவனது மனதிற்கு நினைவு வந்தது. அந்த பழைய உலகில் துன்பங்கள் இருந்தன. ஆனால் அன்பும் பாசமும் அதையும் விட பல மடங்கு இருந்தன. எனக்கு இந்த உலகம் பிடிக்கவில்லை என்றான் ஆனந்தன். திடீரென்று எனக்கு என் பழைய உலகம் வேண்டும். அதில் கஷ்டங்கள் இருந்தாலும் நான் ஒரு மனிதனாக இருந்தேன். இங்கே நான் ஒரு இயந்திரம் போல் உணர்கிறேன். ஆனந்தனின் இந்த உணர்ச்சியை புரிந்து கொள்ள முடியாத அந்த புது உலக தேவதை ஒரு சிரிப்பை வெளியிட்டாள். அது ஒரு உண்மையான சிரிப்பாக தெரியவில்லை. கணினியில் உருவாக்கப்பட்ட ஒரு சிரிப்பாக தோன்றியது. உங்கள் நினைவுகளை அழித்து விடுகிறேன். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்றாள். திடீரென்று ஆனந்தன் ஒரு முடிவெடுத்தான். அவனது விரலில் இருந்த ஒரு இரத்த குழாயை உடைத்த கண்ணாடியின் விளிம்பில் தேய்த்தான். இரத்தம் வலிய ஆரம்பித்தது. அலறினான். அவள் ஒரு மனிதன் வழியில் துடிப்பதை முதல் முறையாக பார்த்தாள். அவளது நீல கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. நான் ஒரு மனிதன், எனக்கு வலி இருக்கிறது. இந்த காயம் உங்களை குழப்புகிறதா? ஏனென்றால் உங்களுக்கு உணர்ச்சிகள் இல்லை என்று கத்தினான். ஆனந்தனின் அந்த செயல் அந்த அமைதியான உணர்ச்சியற்ற சமூகத்தில் ஒரு பெரும் கலவரத்தை ஏற்படுத்தியது. முதல் முறையாக அவர்கள் ஒரு மனிதனின் உண்மையான உணர்ச்சிகளையும் வலியையும் கண்டனர். அது அவர்களது மனதின் ஆழத்தில் 50 ஆண்டுகளாக உறங்கி கிடந்த ஒரு விந்தையான உணர்வை தட்டி எழுப்பியது. அப்போது அந்த புது உலக தேவதையின் கண்களில் ஒரு சிறிய கண்ணீர் துளி உருண்டது.
அது எந்திர கண்ணீர் அல்ல, உண்மையானது. ஆனந்தனின் வலி அவளது மனதின் ஆழத்தில் உறங்கி கிடந்த மனித உணர்வுகளை எழுப்பியிருந்தது. அவள் ஆனந்தனை பார்த்து மெல்லிய குரலில், ஒரு மனிதனாக வாழ்வது இவ்வளவு வலியுடன் இருக்குமா என்று கேட்டாள். அவள் கண்களில் இருந்த அந்த துளி கண்ணீர் அவள் மாறிவிட்டாள் என்பதை காட்டியது. அந்த ஒரு நொடியில் ஆனந்தனுக்கு தெரிந்தது, தொழில்நுட்பத்தால் மனிதன் மாறலாம், ஆனால் மனிதனின் உணர்ச்சிகள் ஒருபோதும் மாறாது. அந்த கண்ணீர் துளி அவளின் அன்பையும் வேதனையையும் பறைசாற்றியது. அந்த ஒரு நொடியில் ஆனந்தன் அவளை அன்போடு பார்த்தான். அவளின் மனம் முழுவதும் இன்ப உணர்ச்சியால் நிரம்பியது. இருவரும் காதல் வயப்பட்டு ஆரத்தழுவி மகிழ்ச்சி பிரவாகத்தில் மூழ்கினர். அது அந்த புதிய உலகில் ஒரு புதிய விடியலுக்கு வழிவகுத்தது.